வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புள்ளி ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். புள்ளி ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். ஸோ இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 வச்சுக்கோம். K1 வச்சுக்கிற போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு எக்ஸ் ஆர் K இஸ் ஈக்குவல் டு F பை எக்ஸ், F பை எக்ஸ்டென்ஷன், F பை லென்த் சின்ஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ K is equal to constant divided by L. அது எப்படி எழுதலாம்? K is equal to is proportional to length. ஸோ லென்த் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் மொதல் கிளாஸில். அடுத்தது இந்தமாரி சிஸ்டத்தில் இதை ஈக்குவலண்ட்டாக நம்ம மாற்றிடலாம். எப்படி மாற்றலான்னா திஸ் கேன் பி கன்வெர்டட் இன்ட்டு ஒரு ஸ்ப்ரிங்கை வித் பிளாக். இதை இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் வி வில் யூஸ் அ ஸ்ப்ரிங் ஃபார்முலா. ஒரு ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால இங்கே சீரிஸ் பேரலல் கனெக்ஷனுக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் எப்படி ஆகுது? சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங்கு நம்ம கட்டி தொங்க விட்ருக்கோன்னா ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் இருக்கும், இதுலேயும் டென்ஷன் இருக்கும், இந்த ஸ்ட்ரிங்லேயும் டென்ஷன் இருக்கும். பிகாஸ் இந்த மாஸ் இங்கே போகுது, இப்படி போகுது. ஸோ இதில் டென்ஷன் இருக்கும். ஸோ எப்போதுமே அந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் எந்த பாடி இதை பார்த்தோம்னா இதுக்கு அவுட்வேர்டில் போகும், இதுக்கு அவுட்வேர்டில் போகும், இதுக்கு அவுட்வேர்டில், இதுக்கு அவுட்வேர்டில் போகும், இதுக்கு அவுட்வேர்டில் போகும். எந்த பொசிஷனில் பார்க்குறோமோ, எந்த பாடிக்கு பார்க்குறோமோ, எந்த ஸ்ப்ரிங்க்கு பார்க்குறோமோ, மாஸுக்கு பார்க்குறோமோ, ரஃப் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா ஃபார் ரஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்கும்? ரஃப் சர்ஃபேஸ்லேருந்து அவே போகும். ஃபார் புள்ளி டென்ஷன் எப்படி இருக்கும்? புள்ளியிலே அவே போகும். ஃபார் திஸ் புள்ளி இட் வில் கோ அவே ஃப்ரம் த புள்ளி, அவே ஃப்ரம் த புள்ளி. மாஸ்லேருந்து பார்க்க போனால் அவே ஃப்ரம் த மாஸ். இந்த சர்ஃபேஸில் பார்த்தா இட் வில் பி அவே, பட் போத் வில் பி சேம். ரெண்டு ஆப்போசிட் இருக்கிற டென்ஷனோடு இருக்குது. ஸோ இங்கே டென்ஷன் எவ்வளோது? இந்த இடத்துல டென்ஷன் சப்போஸ் T, இங்கே எவ்வளோ டென்ஷன் இருக்கும்? இங்கேயும் T. ஸோ இது ரெண்டும் சீரீஸில் வருது. சீரீஸில் வரும்போது T ப்ளஸ் T இஸ் ஈக்குவல் டு 2T தான் இங்கே டென்ஷன், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன். இது ஒரு டென்ஷன் ப்ளஸ் இது ஒரு டென்ஷன், ரெண்டையும் சேர்ந்து இங்கே டென்ஷன் கொடுக்குது. இங்கே 2Tனா இதுவும் 2T தான் இருக்கும், இதுவும் Tயாக தான் இருக்கும், இதுவும் Tயாக தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் டென்ஷன் இன் த பிளாக்? ஃபஸ்ட்டு டென்ஷன் இன் த பிளாக். இதுதான் பிளாக்கு. இந்த பிளாக்கில் டென்ஷன் எவ்வளோ இருக்குது? எது இப்படி மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் டென்ஷன் இஸ் T. டென்ஷன் இன் த ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங்கில் டென்ஷன் எவ்வளோ இருக்குது? 2T. T ப்ளஸ் T 2T. ஸோ 2T. ஸோ இப்போ நார்மல் ஸ்ப்ரிங் இருந்ததுன்னா தொங்க விட்டோம்னா இப்படி இருக்கும் K1. நார்மல் ஸ்ப்ரிங்னா K1 இருக்கும். பட் அதில் ஒரு லோடை புள்ளி வழியாக கொடுக்குற போது இந்த K1 சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதை தொங்க விட்ற போது இது எக்ஸ்டெண்ட் ஆகும். இது இந்த வெயிட்னால இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா இது வேரி ஆகும், குறையும். இது கூடுனுச்சுன்னா இது குறையும். ஸோ K1 இருக்காது. ஸோ ஆஃப்டர் லோடிங் the mass, after loading the mass, the the force constant become, நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். K1 இருந்தால் K1 இதுக்கு K1 இருக்குது. K1 இருந்தால் K1 ஈக்குவலண்ட்டாக மாறிடும். ஸோ K1 ஈக்குவல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? K1 ஈக்குவலண்ட், இது K1 எக்ஸ்டென்ஷன் ஆன பிறகு இது K1 ஈக்குவலண்ட்டாக மாறும். K1 ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K1 அண்ட் டென்ஷன் இன் த பிளாக். இதுதான் பிளாக் ஆஃப் மாஸ் M இன்ட்டு டென்ஷன் இன் த ஸ்ப்ரிங். எந்த ஸ்ப்ரிங் அதோட ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் K1 ஈக்குவலண்ட். ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நம்ம சீரிஸ் பேரலல் கனெக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது எப்படி தான் K1 இன்ட்டு TB இஸ் ஈக்குவல் டு T இது ஈக்குவல் டு 2T, TS இஸ் ஈக்குவல் டு 2T ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் இது கட் ஆகிடும். ஸோ K1 இன்ட்டு 1/2 ஸ்கொயர் 1/4. ஸோ K1E இஸ் ஈக்குவல் டு K1/4. ஸோ இதுக்கு நம்ம ஈக்குவலண்ட் எப்படி எழுதலாம்? K1E இஸ் ஈக்குவல் டு இந்த K1 அதில் 1/4 தான் இருக்கும். ரைட், இதுதான் ஈக்குவலண்ட் சர்க்யூட். இந்த டோட்டல் சர்க்யூட்டை இப்படி மாற்றிட்டோம். ஸோ
simplified diagram இது அதுக்கப்புறம் calculation time period ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ time period is equal to 2 pi under root m by k equivalent. இங்கே வந்து k equivalent வரும், ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ரிங்கில் புள்ளி வழியாக வருது, அதனால k equivalent. ஸோ is equal to 2 pi under root mass into k divided by 4. k1 divided by 4 எழுதலாம். k1 divided by 4, therefore 2 pi into 4m divided by k. இதுதான் டைம் பீரியட். இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி வரும். இந்த ப்ராப்ளத்தில் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k. ஸோ இந்த புள்ளிக்கு பார்க்குற போது டென்ஷன் இப்படிங்க இருக்கும், டென்ஷன் அவுட்வேர்ட், இதுக்கும் அவுட்வேர்ட் இங்கே 1 + 1 2t. ஸோ இங்கே அவுட்வேர்ட் 2t. ஸோ இதில் என்ன பண்ணலாம்? ஸோ டென்ஷன் இன் பிளாக், இந்த பிளாக்கில் டென்ஷன் உள்ளது 2t. டென்ஷன் இன் ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ இருக்குது? ஸ்ப்ரிங்கில் வந்து t. So K equivalent is equal to original force constant and multiplied by tension in block by tension in spring square. So K E is equal to K into tension in block 2T by T, 2T by T. 1 + 1 2, this is 1 square is equal to k into 2 square. The t and d cancel பண்ணிடலாம். 4k. k into e is equal to 4 times of original force constant. இங்கே பார்க்கலாம், இப்போ வந்து லென்த்து அதிகமாகுதுன்னா லென்த் இங்கே new k is equal to this much. So time period எவ்வளோ வரும்? Time period is equal to 2 pi into under root mass into k equivalent. So t is equal to 2 pi under root mass divided by ke is equal to divided by 4k. So in the spring எப்படி நம்ம represent பண்ணலாம்? This can be represented like this. A single spring with mass. Single spring இருக்கிறதுனால series parallel connection பிரச்சனையே இல்லை. ஸோ வேர் இப்போ k என்ன வரும்? k equivalent is equal to 4 times of k. 4 times of k equal to 4 times of the original force constant. Right. Now next இந்த ப்ராப்ளத்துக்கு வரும். செகண்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட். இங்கே பார்த்தோம்னா டென்ஷன் புள்ளியிலேருந்து அவுட்வர்ட். ஸோ திஸ் இஸ் டி. இங்கே எப்படி வரும்? t + t 2t. இங்கே 2t. ஸோ இதில் டென்ஷன் இன் பிளாக் இதுதான் பிளாக். டென்ஷன் இன் பிளாக் இஸ் ஈக்குவல் டு 2t. டென்ஷன் இன் ஸ்ப்ரிங் எங்கே இருக்குது? ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ இருக்குது? 2t. therefore this is k. so k equivalent is equal to original force constant into tension in block by tension in spring to the power whole square is equal to k into 2t by 2t whole square is equal to k. So k equivalent is equal to k. இந்த சர்க்யூட் எப்படி, இந்த டயக்ராம் எப்படி பண்ணலாம்? சிங்கிள் ஸ்ப்ரிங்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். mass where k equivalent is equal to k itself. In this diagram there are இங்கே ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குது. ரெண்டு ஸ்ப்ரிங் இருந்தால் 2k ஈக்குவலண்ட் எடுக்கணும். 2k ஈக்குவலண்ட்டு அதுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை
சீரிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டோட்டல் ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கொண்டு வரலாம். ஸோ இங்கே பார்ப்போம், இந்த இது பார்ப்போம். ஸ்ப்ரிங் ஒன்றுக்கு டென்ஷன் இப்படி வரும். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப டென்ஷன் இப்படி வரும். திஸ் இஸ் டென்ஷன். இதுக்கு டென்ஷன் இப்படி வரும். இதுக்கு டென்ஷன் இப்படி வரும். இதுக்கு டென்ஷன் இப்படி வரும். இதுக்கு டென்ஷன் எப்படி டி ப்ளஸ் டி, இது வந்து 2t வரும். 2t. ஸோ எல்லாத்துக்கும் ஸோ இதுக்கு டென்ஷன் டி ப்ளஸ் டி 2t வரும். ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபஸ்ட்டு ஃபார் ஸ்ப்ரிங் ஒன், ஃபார் ஸ்ப்ரிங் K1, K1 equivalent is equal K1 equivalent is equal to original one K1 into multiplied by tension in either tension spring lab for one tension of block and tension of spring 1. Spring 1 க்கு tension எவ்வளவு இருக்கு? Spring 1 க்கு tension T இருக்கு. So T blockல எவ்வளவு இருக்கு? blockல T தான். Tension of block is equal to T. So K1 into tension in block. blockனா இதை தான் பார்க்கணும், எங்கே இருந்தாலும் இதை தான் பார்க்கணும். tension of block by tension of spring 1 அதோட ஸ்கொயர். ஸோ K1 into tension of block வந்து T, tension இது வந்து T. So T by T whole square. So is equal to K. K1 equivalent. ஸோ K1 equivalentல இவ்வளோ வருது. அடுத்து எத்தனை ஸ்ப்ரிங் இருக்குது? 2 ஸ்ப்ரிங் இருக்காது. ஸோ 2 K equivalent எடுக்கணும். K equivalent of second spring. K equivalent of second spring பார்க்குற போது செகண்ட் ஸ்ப்ரிங் இங்கே இருக்குது. அதோட டென்ஷன் T plus T 2T is equal to K2 into tension of the block. Tension of the block as it is, tension of the block is equal to 1 is equal to T. So tension of this one is equal to 2T. So tension of block is T and this is 2T. Other square. Tension of spring is equal to tension of spring is equal to 2 times of T. So 2 times of T, tension of block is T. ரெண்டே கேன்சல் பண்ணோம்னா half வரும், half ஸ்கொயர் பண்ணோம்னா 4 வரும். K2 by 4. K equivalent for 2. This is original without load. This is on getting load. In the force constant வந்து change ஆகுது. Therefore K equivalent 1 is equal to K equivalent 2 is equal to K2 by 4. K2 by 4. Is it right? T again 1 by 4. Okay. Now after getting now in the spring system எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ப்ரிங் இன்னொரு ஸ்ப்ரிங் சீரீஸில், ஆல்வேஸ் சீரீஸ். இங்கே பிளாக் M. ஸோ ஃபஸ்ட்டு வந்து K1 எப்படி மாறுது? K1 தான் இருக்குது. Ke1 is equal to K1. Ke2 is equal to K2 by 4. See இங்கே K2 இருந்தது, இது K2 by 4 ஆகுது. இது K1 இருந்தது, K1 தான் இருக்குது. ஸோ சீரீஸில் நம்ம இதை எழுதிக்கிட்டோம். Now it is in series, அவ்வளோதான். ஸோ சீரீஸில் என்ன வரும்? 1 by K equivalent is equal to 1 by K1 plus 1 by K2 or 1 by KE is equal to K1 plus K2 divided by K1 into K2 or KE is equal to K1 into K2 divided by K1 into K2 divided by K1 plus K2. So K equivalent K1 எவ்வளவு? K1 is K1 multiplied by K2 is equal to K2 by 4 divided by K1 plus
K2 by 4. இதே பண்ணோம்னா 1 by 4 into K1 K2 இது வரும் ஃபஸ்ட்டு. இது 4K plus K2 plus K2 K1 plus 4K1 plus K2. இந்த 4 மேலே போயிடும். So K equivalent of this entire thing, K equivalent for this entire thing, the 4 cancel ஆகிடும். K1 into K1 into K2 divided by 4K1 plus K2. So நம்ம இப்போ டைம் பீரியட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் பீரியட் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட் 2 pi under root mass divided by K equivalent. இதை K equivalent என்ன வருது? ஸோ டைம் பீரியட் நம்ம எப்படி எழுதலாம்? டைம் பீரியட் இஸ் equal to 2 pi under root mass divided by KE. KE என்ன வருது? K1 by K2 டினாமினேட்டரில் வரும். K1 K2 டினாமினேட்டரில் வரும். இது மாஸ் இன்ட்டு 4K1 plus K2 4K1 plus K2. இதுதான் டைம் பீரியட். இது இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் இந்த இடத்துல புள்ளியிலேருந்து கீழே எப்படி போகும்? புள்ளியிலேருந்து ஒரு டென்ஷன் இப்படி இருக்கும். டென்ஷன் இந்த புள்ளியிலேருந்து ஒரு டென்ஷன் இப்படி இருக்கும். T + T இது 2Tயாக இருக்கும். ரைட், இங்கேயும் டென்ஷன், சேம் டென்ஷன், இங்கேயும் ஹேவி சேம் டென்ஷன். ஓகே, நான் இங்கேயும் டென்ஷன், ஒரு டென்ஷன். ஸோ இங்கேயும் டென்ஷன். T + T இது away from this to T. Right? Now tension of the block. Block இது இருக்குது. block இங்கே இருக்குது. block tension is equal to T. Tension of spring 1. Tension of spring 1 is equal to 2T. Tension of spring 2 இங்கே இருக்குது. Tension of spring 2 is equal to அதுவும் 2T. So now நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ equivalent for tension for spring 1. Equivalent for spring 1 is equal to அதோட original force constant multiplied by tension of block by tension of spring 1 அதோட whole square is equal to K1. Tension of block is always T. Tension of spring 1 is 2T அதோட square is equal to K1 by 4. This is KE1. Next KE2. K equivalent for the spring 2 is equal to K2 multiplied by tension of the block. Tension of the block is T. This block T. Tension of block spring 2T அதோட square. So KE2 is equal to இது கேன்சல் ஆகிடும் K2 by 4. ஸோ இந்த சர்க்யூட் இந்த டயக்ராம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? ஒரு ஸ்ப்ரிங்கு 2 ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ நம்ம 2 ஸ்ப்ரிங்கு சீரீஸில் போட்டுக்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் இந்த ப்ராப்ளத்தில் எப்போதும் நம்ம சீரீஸில் தான் போடணும். நெவர் திங்க் அபவுட் பேரலல். இந்த ஸ்ப்ரிங் நேச்சுரலாக K1 ஆஃப்டர் undergoing load அதோட இது வருது. அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ் K equivalent is equal to K1 by 4. இதுவும் K2 by 4. ரெண்டு சீரீஸில் இருக்குது. ஸோ net equivalent is equal to
K1 by 4 into K2 by 4 divided by K1 by 4 plus K2 by 4. So, இது எப்படி எழுதலாம் 1 by 4 numerator 1 by 4 into K1 plus K1 into K2 இது ரெண்டையும் காமன் எடுத்துட்டோம் 4 எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா 4 மேலே வந்துடும் டிவைட் பை K1 plus K2 சாரி 1 by 16 1 by 16 K1 by K2 simple simplification is equal to 4 அடிப்பட்டோம் 1 by 4 K1 K2 divided by K1 plus K2 so K equivalent so இந்த சர்க்யூட் எப்படி மாற்றிக்கலாம் இந்த டயக்ராமை எப்படி மாற்றிக்கலாம் ஸோ KE சிங்கிள் ஸ்ப்ரிங்கை மாற்றிட்டு KE where K is this one this is equivalent spring constant after undergoing load for spring 1 இது spring 2 இது ரெண்டு சீரிஸில் இருக்கும்போது இது வந்துடும் ஸோ டைம் பீரியட் is equal to 2 pi under root mass by KE which is equal to 2 pi under root 1 by KE இதை ரிவர்ஸ் பண்ணோம் 2 pi KE into mass இது மேலே போகும் mass into 4 into K1 plus K2 divided by K1 K2 is it right KE 1 by KE இது 1 by KE வருது 1 by KE னா இது அப்படியே பெருத்தணும் 4 into K1 plus K2 மேலே போயிடும் ஸோ is equal to 2 pi இந்த 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 ஆகும் 4 pi into K1 into 4 pi into M into K1 plus K2 divided by K1 K2 இதுதான் டைம் பீரியட் இந்த ஃபிகர் படி இந்த அரேஞ்ச்மெண்ட் படி இதுக்கு டைம் பீரியட் வந்து 1 by இதுதான் K equivalent இது டைம் பீரியட் இதில் ஸ்ப்ரிங் 3 ஸ்ப்ரிங் இருக்குது 3 வரணும் ஸோ 3 ஸ்ப்ரிங்கு இதில் டென்ஷன் எப்படி வரும் இதில் டென்ஷன் வரும் T இது 2T ஸோ டென்ஷன் ஆஃப் த பிளாக் என்ன வருது 2T is equal to 2T and tension of the spring இது வரும் இது tension of the spring இதுவும் TA so tension of spring 1 is equal to spring 1 tension வந்து T tension of spring 2 இது 1ன்னு வச்சுக்கோ இது 2ன்னு வச்சுக்கோ 1ன்னு வச்சுக்கோ tension of the spring 2 is equal to T tension of spring 3 that is 3 is equal to 2T so K equivalent of 1 இது 1ன்னு வச்சுருக்கோம் 1 is equal to K into tension of the block on the 2T divided by T 2T divided by T whole square is equal to 2 to 4 KE2 what is KE2 this is second one same தான் வருது tension of the block 2T second one T 2T divided by T is 2 அது ஸ்கொயர் பண்ணோம்னா 4 அதுவும் 4K தான் வரும் சேம் ஃபார்முலா KK and KE3 வரும் இதில் வந்து பிளாக் இது 2T divided by 2T divided by 2T 1 square 1 so it is equal to K now next K equivalent ஸோ 3 ஸ்ப்ரிங் இருக்குது 3 ஸ்ப்ரிங் இதை இப்படி எழுதலாம்
மாஸ் 3 ஸ்ப்ரிங் எல்லாம் இதுக்கு 4k, இதுக்கு 4k, இதுக்கு k, 4k. திஸ் இஸ் பிளாக் டிவைடட் பை ஃபங்க்ஷன் 1, 2 வருது, அது ஸ்கொயரு. இது டிவைட் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 4, இதை டிவைட் பண்ணால் 1. ஓகே, ஸோ 1/ke is equal to 1/4k plus 1/4k plus 1/k. ஏன்னா இது சீரீஸில் வச்சுருக்கோம், சீரீஸில் தான் அசைன் பண்ண இருக்கணும். ஸோ 1/k to 1/4 plus 1/4 plus 1. காலும் அரை, அரையும் 1, 1/2, 1/2னா 3/2, 3/2 into 1/k, or ke is equal to 2k/3. டைம் பீரியட் நீங்கள் எழுதிக்கலாம். டைம் பீரியட் இஸ் equal to ஷார்ட் அதில் டைம் பீரியட் இஸ் equal to 2pi under root mass into divided by 2k. இந்த கீழே 3 வருது, மேலே இங்கே வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் டென்ஷன் 2 2t அப்படின்னு வரும்போது எத்தனை ஸ்ப்ரிங் இருக்குது? 2 ஸ்ப்ரிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்கு டென்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு t, டென்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு 2t, டென்ஷன் ஆஃப் பிளாக் இஸ் ஈக்குவல் டு 2t. So k equivalent of first spring என்ன வரும்? Block divided by first, 2t divided by t, 2t divided by is equal to 2, k1 into 2 square, 4 is equal to 4 k1. Use the same formula. Block divided by first string, 2t divided by t, 2t divided by t is equal to 2, அதோட ஸ்கொயர் வந்து 4k1. K2 is equal to K2 into K block 2t divided by 2t is equal to 1 square is equal to kt. ரெண்டு சீரீஸில் இருக்குது. ஸோ 1 net ke is equal to 1/4 k1 plus 1/k2, or ke is equal to 4 k1 into k2. Series parallel resistance connection தான். This into multiplied by this one, this add with this one, 4 k1 plus k2. Time period நீங்கள் கண்டுபிடிக்கணும். Time period is equal to 2pi under root mass. அப்போ k 1/k னா 4k1 plus k2 மேலே வரும், 4k1 plus k2 மேலே வரும், divided by 4k1 plus k2. Here 4 ஸ்ப்ரிங் இருக்குது, 1 2 3 4 ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு பிளாக் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை பார்த்தோம்னா டென்ஷன் இப்படி போகும், t, இதுக்கு டென்ஷன், இதுக்கு t + t 2t. இதுக்கு பார்க்க போனோம் டென்ஷன் இப்படி வரும், டென்ஷன் இப்படி வரும், t இந்த ஸ்ப்ரிங்க்கு 2t. இதுக்கு டென்ஷன் இப்படி, இதுக்கு டென்ஷன் இப்படி, இதுக்கு டென்ஷன் ஸ்ப்ரிங்குக்கு 2t, மாஸுக்கும் 2t. இது இங்கே போகுது, இது இப்படி வருது, இது இப்படி வருது, இதுக்கு 2t. ஸோ இப்போ எப்படி எதுலாம் tension of the block, blocking of the t, tension of the spring 1 is equal to 2t, tension of 2 அதுவும் 2t. So tension of spring 2, tension of spring 3, tension of spring 4 all are equal to 2t. So first இதுக்கு ஈக்குவலன்ட் கண்டுபிடிப்போம். K1 equivalent is equal to K1 into tension of the block. Tension of the block is T divided by 2T square is equal to K/4. K2E, அது அப்படிதான், K2 into T/2T whole square is equal to K/4.
K into twice third spring oda equivalent K3 into T by 2T whole square is equal to K by 4. Same thing இதுக்கு வரும் K4 க்கு equivalent is equal to K4 into T by 2T whole square is equal to K by 4. ஸோ எல்லாம் K by 4. ஸோ எல்லாம் இப்போ சீரீஸில் இருக்குது. இது எப்படி வச்சுக்கலாம்? இப்படி ஒரு இருக்குது 4 ஸ்ப்ரிங் 1 2 3 4 இங்கே பிளாக் M, that is T by 4 T by 4 T by 4 sorry T by 4 T by 4 K by 4 K by 4 இதுக்கு K by 4 equivalent K by 4 இதுக்கும் equivalent K by 4 இதுக்கும் equivalent K by 4 எல்லாம் சீரீஸில் இருக்குது. எல்லா சீரீஸில் இருந்தால் எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ 1 by K equivalent 1 by K equivalent is equal to 1 by K1 plus 1 by K 1 equivalent 1 2 equivalent plus 1 by K 3 equivalent plus 1 by K 4 equivalent is equal to 1 by K by 4 1 by K1 by 4 plus 1 by K2 by 4 plus 1 by K3 by 4 plus 1 by K4 by 4. இது எப்படி இருக்கலாம்? 4 எழுதி காமனாக எடுத்து மேலே போகும், மேலே வெளியில் எடுத்துடலாம். இது 1 by K ஈக்குவலண்ட் இதோட ஈக்குவலண்ட் தான் இது நெட் ஈக்குவலண்ட் 1 by K1 plus 1 by K2 plus 1 by K3 plus 1 by K4. ஸோ டைம் பீரியட் இதுதான் ஈக்குவலண்ட்டு. இதை ரிவர்ஸ் எடுத்தோம்னா ஸோ டைம் பீரியட் வரும். டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi under root mass into K equivalent is equal to time period is equal to 2 pi under root m அப்படி எழுதிடுறோம் into 1 by K. இது வந்து 1 by K ன்னு எடுத்துல 1 by K என்ன வரும்? 1 by K into 4 into 1 by M1 1 by K1 plus 1 by K2 plus 1 by K3 plus 1 by K4. இதுதான் டைம் பீரியட் இந்த எக்ஸ்பிரஷன். இந்த ஃபிகரில் பார்த்தோம்னா 1 2 3 4 ஸ்ப்ரிங் இருக்குது. இது இங்கே அட்டாச் ஆகிருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு பார்க்குற போது இந்த ஸ்ப்ரிங் இப்படி கண்டினியூஸாக வருது. அப்போ இட் இஸ் இன் சீரீஸ் 1 2 3 சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இது 3 சீரீஸில் இருக்குன்னா 1 by K1 equivalent is equal to K1 equivalent is equal to 1 by K plus 1 by K plus 1 by K is equal to 3 by K 1 by K 1 equivalent. இது 3 1 by K equivalent வச்சுக்கோ. 1 by K equivalent is equal to it means K equivalent first in the set. இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட் is equal to K by 3. ஸோ இதை அப்படி மாற்றிக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம அது K by 3ன்னு மாற்றிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் இங்கே இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங்கு எப்படி இருக்குது? இங்கே அட்டாச் ஆகிருக்குது. இங்கே அட்டாச் ஆகிருக்குது. ஃபர்தராக இங்கே வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்குது. ஃபர்தராக எப்படி இருக்குது? இங்கே மாசு தென் இங்கே ஸ்ப்ரிங் கிடையாது. ஸோ இது இப்படி திஸ் இஸ் ஈக்குவல் டு K by 3. திஸ் என்டையர் திங் K by 3ன்னு மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு ஃபஸ்ட் இங்கே பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு டென்ஷன், இந்த இடத்துல ஒரு டென்ஷன், இந்த இடத்துல சேம் டென்ஷன் இருக்கும். இந்த சேம் கண்டினியூஸாக போகுது. ஸோ K1 ஸோ டென்ஷன் K1ல் என்ன வருது? T1. ஸோ இதில் பார்த்தோம்னா இது டென்ஷன். ஸோ இந்த இடத்துல டென்ஷன்
same thing is passing through tension. So இங்கே tension, இங்கே 2T, இங்கே வந்து mass. So இங்கே 2T. So இந்த entire செட்டுக்கு K1E இருக்கு இல்லையா, K1E அதுக்கு எப்படி இருக்கலாம், K1E is equal to K1E டேஷ்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஈக்குவலண்ட் எலாங்கேஷன். ஏன்னா இதை சிங்கிளாக மாற்றிட்டோம். K/3க்கு சிங்கிளாக மாற்றிட்டோம். அதோட இப்போ புள்ளியோட வரைக்கும் வெயிட் போகிற போது அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதை நம்ம என்ன வச்சுக்கிறோம், K1Eன்னு வச்சுக்கிறோம். அதோட இது பார்க்கணுன்னா இஸ் ஈக்குவல் டு K1E இன்ட்டு டென்ஷன் இந்த பிளாக் என்ன ஆகுது, டென்ஷன் இந்த பிளாக் இஸ் ஈக்குவல் டு பிளாக் வந்து 2T. Tension in the block is equal to 2T and divided by tension in this area. Tension in this area is, in this area T அப்படியே போயிட்டுருக்கு. T divided by, okay, that is 2T. So this is become 2T cancels 4 into K1E. அதான் K1E dash. நல்லா பாருங்கள், இது K1E, இது வந்து நேச்சுரல் மூணையும் ஒன்றா சேர்த்தா K1E வருது. which is equal to K/3. அதோட ஈக்குவலண்ட் எப்படி பார்க்குறோம், ஈக்குவலண்ட் பார்க்கணுன்னா வெயிட்டு போட்ட பிறகு எவ்வளோ அது K/3 எப்படி மாறுதுன்னு. தட் பிகம்ஸ் 4K1E. 4K1E is equal to, what is 4K1E? K1E is equal to K/3, 4 into K/3. Because K1E is equal to K/3 னா 4K1E என்ன வருது, 4 into K/3. ஓகே, ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்ப்போம், இந்த பிளாக். ஏன்னா எங்கெங்கே ஸ்ப்ரிங் இருக்கோ அதுக்கு தான் நம்ம ஈக்குவலண்ட் எடுக்கிறோம். ஒரு 1 2 3 ஸ்ப்ரிங்குக்கு ஒன்று எடுத்துட்டோம். இதை அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு பார்க்கணும். அந்த ஸ்ப்ரிங் இதை வந்து கேல இருக்குது, இதை K2ன்னு வச்சுக்கோ. வாட் இஸ் K2? K2 ஈக்குவலண்ட் என்ன வருது, K2 ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு K2 into, what is this one? இதுக்கு வந்து எவ்வளோ வருது, பிளாக்குக்கு 2T, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்குக்கு என்ன, ஸ்ப்ரிங்குக்கும் 2T தான். இந்த ஸ்ப்ரிங் பிளாக் அண்ட் தி ஸ்ப்ரிங் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K2E. வாட் இஸ் K2E? which is equal to K. ஸோ இப்போ இதை நம்ம இப்படி மாற்றிக்கலாம். இது மூணையும் 1 2 3 சிங்கிளாக மாற்றி அதோட ஈக்குவலண்ட் எடுத்தோம். அதோட ஈக்குவலண்ட் எவ்வளோ வருது, 4K/3. ஸோ திஸ் இஸ் பிகம் 4K/3 ஃபஸ்ட்டு. அகெயின் இன்னொரு ஸ்ப்ரிங்கு மாஸ். ஸோ இதுக்கு என்ன வருது, K2க்கு வந்து அதுக்கு K. ஸோ ரெண்டு சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்கும்போது நம்ம சீரீஸில் இருக்கும்போது நெட் K ஈக்குவலண்ட் நெட் அது பார்ப்போம். K ஈக்குவலண்ட் நெட் என்டையர் சிஸ்டத்தோட நெட் என்ன வருதுன்னு பார்க்கணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது அட்வான்ஸ் கிளாஸ், ஜேஇ அட்வான்ஸ்க்கு வருது. 1 2 3 ஒன்றா மாற்றிக்கிட்டோம், அதுக்கு ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சோம். இதில் ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சி ரெண்டையும் சீரீஸில் சேர்த்தோம். அவ்வளோதான், ரெண்டே ஸ்ப்ரிங் சிஸ்டம். இது ஒரு ஸ்ப்ரிங்கு, இது வந்து செகண்ட். ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்ப்ரிங், இன்னொரு செட் ஆஃப் ஸ்ப்ரிங், அதோட ஈக்குவலண்ட் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன வருது, K ஈக்குவலண்ட் ஃபஸ்ட்டுக்கு வந்து 4K/3 இஸ் ஈக்குவல் டு 4 சீரீஸில் இருக்குது. 4K/3 இன்ட்டு K net இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 4K/3 இன்ட்டு K டிவைடட் பை 4K/3 ப்ளஸ் K இஸ் ஈக்குவல் டு 4K² இன்ட்டு 1/3. இது என்ன வருது, 3 மேலே போயிடும். ஸோ 3K ப்ளஸ் K 7K. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ 4/7K இஸ் த K ஈக்குவலண்ட். ஸோ டைம் பீரியட் சிம்பிளாக எழுதலாம். 2π இன்ட்டு √ மாஸ் டிவைடட் பை 4K இன்ட்டு 7. இதுதான் டைம் பீரியட் ஃபார் திஸ் சிஸ்டம். ஸோ நீட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக போனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். IITயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், போர்டாக இருக்கட்டும். போர்டில் தான் இவ்வளோ அட்வான்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ IITயில் தான்
கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்வான்ஸில் கேட்பாங்க, மெயின்ஸில். இந்த கொஸ்டின் நீட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. சிம்பிள் ஸ்டைலில் தான் கேட்பாங்க. ஸ்ப்ரிங்கை கட் பண்ணால் என்ன வருது, ஸ்ப்ரிங்கை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வருதுன்னு. இதில் வந்து இந்த பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் கேட்பாங்க நீட்டில். இவ்வளோ இதாக வராது.